ஒரு சக்சஸ்ஃபுல் விமென்ஸ் வேர்ல்ட் கப்பை தொடர்ந்து WPL ஆப்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது. இந்த விமென்ஸ் வேர்ல்ட் கப் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் கிரிக்கெட் இது ஒரு பெரிய சக்சஸ். எதனால அப்படின்னா டைட்டில் அடிச்சது மட்டும் இல்லாம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் அண்ட் வியூவர்ஷிப்புமே பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் வந்து எந்த வேர்ல்ட் கப்பும் இல்லாத அளவுக்கு அதிகமான வியூவர்ஷிப் இருந்திருக்கு அண்ட் அதிகமான பேர் ஸ்டேடியம்ஸ்க்கும் போய் மேட்சஸ் பார்த்துருக்காங்க. இது வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். விமென்ஸ் கிரிக்கெட் வந்து அதிக பேர் ஃபாலோ பண்ணும்போது தான் அவங்க அதிக பேர் இந்த கிரிக்கெட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு தோணுவாங்க. ஸோ விமென்ஸ் கிரிக்கெட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு. அண்ட் இந்தியா ஜெயிச்சதுனால இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஈஸியாக போகும். பட் WPL பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 சீசன்ஸ் வந்து நல்ல வியூவர்ஷிப் இருந்திருக்கு. நிறைய பேர் க்ரௌடும் ஸ்டேடியம்க்கு போய் பார்த்துருக்காங்க. பட் இந்த WPL பார்த்தீங்கன்னா இன்னுமே எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா இந்தியா கப்பு அடிச்சதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் WPLன்றதுனால ஆக்ஷன்லேருந்தே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கு. ஆக்ஷன்ஸ் வந்து 27th நவம்பர் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை வந்து ஒரு டீமும் அனௌன்ஸ் பண்ணணும். அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ இதுல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. வேர்ல்ட் கப்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண சில பிளேயர்ஸை வந்து டீம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வேர்ல்ட் கப்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸையும் சில டீம்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிட்டன்ஷன் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருந்தா இந்த வருஷம் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மினி ஆப்ஷன் தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 14 பிளேயர்ஸ் வரைக்கும் ரீடைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் வந்து 15 பிளேயர்ஸ்லாம் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அதனால பேலன்ஸ் இருக்கிற அந்த ஸ்லாட்ஸ்க்கு மட்டும் தான் ஆப்ஷன் நடக்கும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே லாஸ்ட் சீசன்லாம் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மெகா ஆப்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 5 பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ண முடியும். 3 கேப்டு இந்தியன்ஸ் வந்து ரீடைன் பண்ணலாம், 2 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் ரீடைன் பண்ணலாம் அண்ட் 2 மேக்ஸிமம் அன்கேப் பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணலாம். இப்போ ஒரு டீம் வந்து 5 ரிட்டன்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து 4 கேப்டு பிளேயர்ஸும் ஒரு இந்தியன் அன்கேப்டு பிளேயரை வந்து கண்டிப்பா ரீடைன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 15 crores செட் பண்ணியிருக்காங்க. நீங்க 5 பிளேயர்ஸை ரீடைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9.25 crores வந்து கட் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நீங்க ஆப்ஷன் உள்ள என்டர் ஆவீங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு டீமும் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களோட ரிட்டன்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து யாரை ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து கரண்ட் இந்தியன் டீம் கேப்டனான ஹர்மன்பிரீத் கௌரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நடந்த வேர்ல்ட் கப்லையும் அவங்க வந்து லீட் பண்ண டீம் வந்து கப் அடிச்சிருக்காங்க. சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேயராக ரீடைன் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2.5 கோடி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. மேட் சில்வர் பிரண்ட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ரீடைன்டு பிளேயராக இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்க்காக. 3.5 கோடிக்கு வந்து அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஹெய்லி மேத்யூஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க 1.75 crores. அமன்ஜத் கோர் வந்து 1 crore ரீடைனா இருக்காங்க. அதே மாதிரி கமலினி வந்து அன்கேப்டு பிளேயரா ரீடைன் பண்ணியிருக்காங்க. இதுல மும்பை இந்தியன்ஸோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயரான அமேலியா கேர், ஷப்னம் இஸ்மாயில் மாதிரியான ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணல. அதே மாதிரி யாஸ்டிகா பாட்டியாவையும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரீடைன் பண்ணல. அவங்க வந்து ஒரு சின்ன இன்ஜுரியில இருக்காங்கன்றதுனால அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 5.75 crores ஆப்ஷன் உள்ள போறது நிறைய டீம்ஸ்க்கு ரிஸ்கான ஒரு விஷயமா இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அது அந்த அளவு ரிஸ்கா இருக்காது. அவங்களால ஒரு சூப்பர் ஸ்குவாடை வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு பில்ட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தியர் ஸ்கவுட்டிங். ஸோ அதனால இந்த ரிட்டன்ஷன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ரிட்டன்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்சிபி விமென்ஸ் டீமோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஆர்சிபி விமென்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசன் ஆஃப் WPL வந்து டைட்டில் அடிச்சாங்க. ஸோ அந்த டீம் யார் யாரை ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எலிஸ் பெரியை ரீடைன் பண்ணியிருக்காங்க, ரிச்சா கோஷை ரீடைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ரேயங்கா பாட்டில வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 4 பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்டர், ஒரு கீப்பர் பேட்டர், ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு பவுலர்னு 4 பிளேயரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து 2 பிளேயர் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க வந்து ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைசிங் இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து இன்னும் சில பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க வந்து 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பார்த்துடலாம். டெல்லி கேபிட்டல் விமென்ஸ் டீம் பாத்தீங்கன்னா 3 WPL சீசனுமே பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போனாங்க. பட் 3 முறையுமே அவங்களால டைட்டில் இருந்து ஜெயிக்க முடியல. ஃபைனல்ஸ்ல வந்து அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் சொதப்பி அந்த மேட்சை தோத்து கப் அடிக்கிற வாய்ப்பை வந்து இழந்திருக்காங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 5 ரிட்டன்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்ல சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ண ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்ட் கப்ல சிறப்பாக பண்ண ஷெஃபாலி வர்மா வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனபெல் சதர்லாண்டை ரீடைன் பண்ணியிருக்காங்க, மேரிசானா கேப்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அன்கேப்டு பிளேயரா நிக்கி பிரசாதை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் மெக்லானிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இது வரைக்கும் WPL கன்சிஸ்டண்டா ஒரு டீமை வந்து கேப்டன் பண்ண ஒரே ஃபாரின் பிளேயரா அவங்க தான் இருந்தாங்க.
என்னதான் அலிசா ஹீலி வந்து யூபி வாரியர்ஸ் சில டைம் கேப்டன் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் சீசன் வந்து நிறைய வாட்டி கேப்டன் பண்றது இல்ல. பட் மெக்லானிங் பாத்தீங்கன்னா 3 சீசனுமே ஃபுல் மேட்சஸும் அவங்க தான் கேப்டன் பண்ணாங்க அண்ட் சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. 3 முறை ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. டைட்டில் அடிக்காததுனால என்னன்னு தெரியல, அவங்க வந்து இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல் விமென்ஸ் பாத்தீங்கன்னா 3 பேட்டர்ஸ் அண்ட் 2 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஆப்ஷன்ல கண்டிப்பா பவுலர்களுக்கான வேட்டையில இறங்குவாங்க. அதே மாதிரி இந்தியன் பவுலர்ஸை வந்து குறிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. யூபி வாரியர்ஸ் வந்து ஒரே ஒரு பிளேயரை தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க, ஸ்வேதா ஷெராவத்தை மட்டும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க கிட்ட தீப்தி சர்மா, கிராந்திக் கவுட் கரண்ட் இந்தியன் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் பிளேயர்ஸ் இருந்தாலும், அலானா கிங் மாதிரியான ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. பெரிய பர்ஸோட அவங்க இந்த ஆப்ஷனுக்குள்ள போறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அவங்க தான் வாங்க போறாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் பைஸ் ஆஃப் இந்த ஆப்ஷன் வந்து யூபி வாரியர்ஸ் தான் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஆஷ் கார்னர் அண்ட் பெத் மூனின்னு 2 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு கீப்பர் பேட்டரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர்சீஸ் பிளேயரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட மேக்ஸிமமாக 9 crores வந்து ஆப்ஷனுக்குள்ள போகும்போது இருக்கும். என்னதான் அவங்க கிட்ட ஹர்லின் தியோல் மாதிரியான இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாலும், சவுத் ஆப்பிரிக்கா விமன்ஸ் டீம் கேப்டன் வந்து இருந்தாலும் அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் வாங்க பார்ப்பாங்க. அண்ட் ஒரு நியூ செட்டப்போட போகணும் அப்படின்னு தான் இந்த பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் கப்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து அந்தந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆப்ஷனுக்குள்ள வருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. யூபி வாரியர்ஸ் வந்து மேக்ஸிமம் பர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அளவு பர்ஸ் வேல்யூ இல்லை. பட் அவங்க வந்து சூப்பராக அவங்களோட கோரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நவம்பர் 27 நடக்க போகுது. அந்த ஆப்ஷன் எப்படி போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.